அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. அந்த மசோதாவை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் நிறையவே பதறாங்க. ஒருவேளை அந்த மசோதா சட்டமாக்கப்பட்டு விட்டது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டாருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? ஜப்பானில் நாகசாகி, ஹிரோஷிமா அப்படின்னு சொல்கிற 2 பகுதிகளில் அணுகுண்டு வீசினாங்க பார்த்தீங்களா? அதை விட ஒரு பெரிய அதிர்வலையை இந்தியாவினுடைய ஐடி செக்டார் சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்ரலி ஒரு அணு ஆயுதத்துக்கு சமம் தான் இந்த ஹையர் 2025 சட்டம். அது என்ன? ஆக்ட் ஹையர் 2025. அப்படி ஏதாவது நடக்குதுன்னா அமெரிக்கர்கள் இந்த சட்டத்தை வரவேற்பார்களா, அப்படி இல்லை இந்த சட்டத்தை எதிர்ப்பார்களா? ரொம்ப முக்கியமான ஐடி செக்டாரில் வேலை செய்யக்கூடிய, வேலையில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நபர் ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முப்பதுக்கும் அதிகமான பொருட்களுக்கான ஒரு காம்போ 999 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக் தான். ஹையர் ஆக்ட் 2025 இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுக்கான ஒரு மசோதா தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மசோதா இனி சட்டமாக மாற வேண்டும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த மசோதா இல்லாட்டி இந்த ஹையர் ஆக்ட் 2025 என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த ஐடி செக்டாரில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன தெரியுமா? எப்படியாவது அமெரிக்காவில் போயிடணும், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பரவலாக நிறைய பேருக்கு ஆசை இருந்தது. H1B விசா அப்படிங்கிறதுலாம் இந்தியர்களுடைய ஒரு நீண்ட எதிர்கால திட்டமாக இருந்தது. நிறைய பேருக்கு ட்ரீமாக இருந்துச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு சாதகமாக தான் வருவார், அவர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன அந்த தகவல் எல்லாமே தவிடுபடி ஆகிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக டேரிஃப் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 50% இப்போ நாம் டேரிஃப் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாக வேண்டும். இந்த நிலைமையில் இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் அடுத்தடுத்ததாக விரிசல் ஏற்படும் நேரத்தில் தான் ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு என்னுடைய நண்பன் மோடி, என்னுடைய நட்பு நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புகழாரத்தையும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு செனட்டர், ரிப்பப்ளிக்கன் செனட்டர் ஒருத்தர் ஹையர் ஆக்ட் 2025 அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்படி இந்த ஹையர் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அமெரிக்காவில் அவுட் சோர்சிங் செய்யக்கூடிய சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி அவுட் சோர்சிங் செஞ்சு சர்வீஸை அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அமெரிக்கா பிற நாடுகளுக்கு, பிற நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுக்குறாங்க, இல்லை பணம் செலவழிக்கிறாங்கன்னா அந்த பணத்துடன் 25% டேக்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு அந்த கம்பெனி யார் அவுட் சோர்சிங் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்தாக வேண்டும். ஹையர் அப்படின்னு சொன்னால் ஹால்டிங் இன்டர்நேஷ்னல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹையர் ஆக்ட் வழியாக பேமெண்ட் டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த பேமெண்ட்டுக்கு 25% டேக்ஸ். சரி, நான் ஒரு அமெரிக்க நிறுவனத்தை வச்சுருக்கேன், அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கேன். அந்த நிறுவனம் சார்பாக ஒரு சர்வீஸை நான் இந்தியாவுக்கு கொடுக்குறேன்னா எக்ஸ்ட்ராவாக 25% டேக்ஸும் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த டேக்ஸ் ஸ்லாப் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெட் டேக்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, அதில் நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய இந்த 25% மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது உங்களுடைய எக்ஸ்பென்சஸில் காண்பிக்க முடியாது என்பது தான். ஸோ இதனால் ஐடி செக்டார்ஸ், இந்தியாவில் ஐடி செக்டார்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட் கிடைக்காம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ப்ராஜெக்டோ நிறுவனங்களுடைய சர்வீஸோ செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹையர் ஆக்ட் 2025க்கான ஒரு பெரிய பாதிப்பு. இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அமெரிக்கா இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபராக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த செனட்டராக இருக்கட்டும், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எங்களுடைய சர்வீஸை செய்கிறதுக்கு நாங்கள் வேறு நாட்டுக்கு இந்த மாதிரி பணத்தை கொடுக்கணும்? எங்கள் நாட்டுக்குள்ளேயே அதை செய்ய வச்சு எங்கள் நாட்டுக்குள்ளேயே அந்த பணத்தை கொடுத்துட்டோம்னா எங்கள் நாட்டு மக்களே நல்லபடியாக வாழ்ந்துருவாங்களே, அதனால தான் ஹையர் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் நாட்டுக்குள்ளேயே நீங்கள் சர்வீஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 25% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு சர்வீஸ் கொடுத்ததுனால 25% டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம்னா அப்படி கிடைக்கக்கூடிய அந்த 25% டேக்ஸை வச்சு இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஒர்க் ஃபோர்ஸ், அவங்களுக்கு தேவையான ரீஸ்கில்லிங்காக இருக்கட்டும், அப்ரெண்டிஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒர்க் ஃபோர்ஸ்னான டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான உதவி திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே செய்ய பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிறுவனம் இந்தியாவிலோ இல்லாட்டி வெளிநாடுகளிலோ இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்து 25% பணத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கணும். அந்த அமெரிக்கா அதை பயன்படுத்தி அமெரிக்கர்களுக்கான நல்ல வாழ்க்கைக்காக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி எவ்வளவு தான் சர்வீஸை அமெரிக்கா அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம்ல. 97% சர்வீஸை அமெரிக்காக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. வெறும் 3% சர்வீஸ் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ 97% அமெரிக்காவினுடைய சர்வீஸுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த 3% சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது குறிப்பாக 2 நாடுகளுக்கு போகுது. ஒன்று இந்தியாவுக்கு போகுது, இன்னொன்று சீனாவுக்கு போகுது. இது அப்படியே நிப்பாட்டிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், பெரும் ஐடி நிறுவனங்கள், விப்ரோவாக இருக்கட்டும் இல்லாட்டி இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இவங்களுடைய கிளைண்ட்ஸ் லிஸ்ட்டை எடுத்து அந்த கிளைண்ட் லிஸ்ட்டில் ஒரு 50க்கும் அதிகமான கிளைண்ட் லிஸ்ட் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய நிறுவனங்களாக இருப்பார்கள். அமெரிக்காவினுடைய 3% சர்வீஸை தான் நமக்கு தராங்க, 2 நாட்டுக்கு தராங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஐடி நிறுவனங்களுடைய 50% ஒர்க் அமெரிக்காவிலிருந்து தான் கிடைக்குது. அப்போது இந்த 50% ஒர்க் அமெரிக்காவிலிருந்து கிடைக்காமல் போனாலோ, இல்லை இந்த 50% ஒர்க்குக்கு அமெரிக்கா 25% டேக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருந்தது என்றாலோ, இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐடி சர்வீசஸ் அப்படிங்கிறது மறுபடியும் அங்கே எக்ஸ்பென்சிவாக மாறும். இவ்வளோ ரூபாய் நம்ம எக்ஸ்பென்சிவாக இந்தியாவில் கொடுத்து செய்கிறதுக்கு பதிலாக அமெரிக்காவிலேயே செஞ்சுட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த 3% சர்வீஸையும் அமெரிக்கர்களுக்காக விட்டு கொடுத்து செய்ய அந்த ஒரு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் அமெரிக்க செனட்டர்னுடைய இப்போதைய அந்த மசோதா. இதனால் பாதிப்படையக்கூடிய செக்டார்ஸ் ஐடி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட், இந்த பிபிஓலாம் நம்ம சொல்லுவோம்ல, நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டை எங்கே தான் வச்சுருப்பாங்கன்னா இந்தியாவில் தான் வச்சுருப்பாங்க. இதுக்குன்னு டெடிகேட்டடாக நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க அமெரிக்கன் டைம்ஸில் தான் வேலை பார்ப்பாங்க, அமெரிக்கன் ஆக்சென்ட் அப்படிங்கிறத பேசுவாங்க, அமெரிக்க மொழியில் அமெரிக்க ஆங்கிலத்தை எப்படி பேசணும் அப்படிங்கிற பயிற்சி எல்லாமே கொடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான கால் சர்வீசஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்தியாவிலேருந்தே செஞ்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட், பேக் ஆஃபீஸ், டிசைன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D இது எல்லாத்தையுமே இவங்க எதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஹையர் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை நான் இங்கே வாசிக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. While college grades in America struggle to find work, globalist politicians and C-suite executives have spent decades shipping good-paying job overseas in pursuit of slave wages and immense profit. Those days are over அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காலேஜ் படித்து முடிக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளுக்கு, அமெரிக்கர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய குளோபலிஸ்ட் இல்லாட்டி C-suite எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வேலையை முடிப்பதற்காக அவங்க ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அடிமைத்தனமாக வேலை செய்யக்கூடிய நபர்களை அவங்க வேலை வாங்கி அதில் லாபம் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார்கள். இதே வார்த்தையை டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் AI சமிட்டின் போது சொல்லியிருந்தாங்க. Many of our largest tech companies have reaped the blessings of American freedom while building their factories in China, hiring workers in India and slashing profit in Ireland அப்படின்னு சொல்லியிருந்தார். எங்களுடைய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான ஃப்ரீடத்தையும் பயன்படுத்தி சீனாவில் ஒரு ஃபேக்ட்ரியை தொடங்கி இந்தியாவிலேருந்து ஒர்க்கர்ஸை எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை அயர்லாந்தில் இன்வெஸ்ட் பண்ணி இப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் ஆப்பு அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல அமெரிக்கா நல்லா தானே யோசிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை அவங்களே செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய சர்வீஸை அவங்களே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் தவறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் இந்த உலகத்தில் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய உலகமயமாக்குதல் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துக்கு எல்லாருமே மாறிட்டோம். ஒரு இடத்துல ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறத இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்து கொடுத்துட்டு இருந்தான். இதுதான் உலகமயமாக்குதல். பட் இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, உலகமயமாக்குதல் வேண்டாம், எங்களுடைய நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்களே தற்சார்புடன் முடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அமெரிக்கா நினைக்கிறது சரியாக நமக்கு பட்டுச்சு அப்படின்னா, இதே மாதிரி எல்லா நாடுகளும் நினைச்சாங்கன்னா எனக்கு என்னுடைய நாடு மட்டும் போதும், அடுத்த நாட்டை பற்றி எந்த விதமான யோசனையும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் அவங்களுக்குள்ள ஒரு ஷீல்டை ரெடி பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறது இப்போ இயங்குற மாதிரி சகோதரத்துவத்துடன் இயங்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை. எனக்கு மட்டும்தான் சொத்து, அடுத்தவனுக்கு நான் சொத்து சேர்க்கக்கூடாது, நான் மட்டும் நல்லா வாழணும், அடுத்தவன் எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன, இந்த மென்டாலிட்டியில் நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? ஓகேப்பா, விட்டு கொடுத்து போகலாம், நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம், உனக்கு 5 ரூபா கிடைக்குதா, எனக்கு 10 ரூபா கிடைக்குதா, சமாதானமாக இருந்துடலாம் இப்படின்னு சொன்னால் அங்கே சந்தோஷம் இருக்குமா?
அப்போ உலகமயமாக்குதல் அப்படிங்கிறதுல ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த மார்க்கெட்டில் எல்லாருக்கும் சமமான வேலை வாய்ப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய ட்ரேடுலாம் நடந்துட்டு இருந்த போது அதை கட் பண்ணுற விதமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவும் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஹையர் ஆக்ட் 2025 அப்படிங்கிற இந்த மசோதாவும் ஒட்டுமொத்தமாக ஐடி செக்டாருக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறுகிறது. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் மாதிரியான இந்த கம்பெனிகளும் இதனால பெருவாரியாக பாதிப்புக்கு உட்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாட்ஸ், இந்த நிறுவனங்களும் பாதிப்படைவார்கள். ஏன்னா இந்த நிறுவனங்களுக்கான பல சர்வீசஸை யார் செய்கிறாங்கன்னா இந்தியர்கள் இந்தியாவில் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய சர்வீஸ் பாதிக்கும், இவங்களுடைய ஜாபும் பாதிக்கும். இரண்டையும் பாதிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ட் தான் ஹையர் ஆக்ட் 2025. நீங்கள் ஐடி செக்டாரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒருவேளை ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் அமெரிக்கன் பேஸ்டு ஒரு நிறுவனமாக இருக்கிறது என்றால் அதில் ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, இந்த ஹையர் ஆக்ட் 2025 ஜஸ்ட் மசோதாவாக தானே பாஸ் ஆகிருக்கு, இது சட்டமாக வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பட் அதற்கான சான்ஸ் வெறும் 70% தான். ஒருவேளை 30% இது சட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சட்டமாக மாறும் பட்சத்தில் இதை எதிர்க்கவோ இல்லாட்டி இதற்கு எதிராக ஏதாவது செய்யவோ முடியுமான்னு கேட்டால் முடியாது. இல்லை, நான் வெளியில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறேன், 25% டேக்ஸ் அப்படிங்கிறது நான் கட்டாமல் அமெரிக்காவை ஏமாத்திடுவேன் அப்படின்னு நினச்சா அதற்கும் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பெனால்ட்டி போடுவோம். நீங்கள் கணக்கு காண்பிக்காமல் இருந்தாலோ 25% டேக்ஸ் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பே பண்ணாமல் இருந்தாலோ இல்லை தவறான கணக்குகள் காண்பித்தாலோ பெனால்ட்டிஸ் அப்படிங்கிறது இதற்கான 2-3 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையர் ஆக்ட் 2025 இந்தியாவினுடைய ஐடி செக்டாரை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணமும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியலும் உலகமயமாக்குதல் அப்படிங்கிறது இப்போது தடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக நாம் இங்கே பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு, உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு, அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே படிப்பதற்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். 30 பொருள் அப்படின்னு சொன்னேன். அதில் முதல் பொருள் என்ன தெரியுமா? 24K கோல்டு லவ் அப்படிங்கிற இந்த ரோஸ் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம விற்கிறதே ஒரு 99 ரூபாய்க்கு மேலே விற்றுட்ருக்கோம். வெளி வெப்சைட்ஸ்லாம் நிறைய வேலை. கிஃப்ட் கொடுக்கறதுக்கெலாம் சூப்பரான ஒரு ஆப்ஷன் இது ஒன்று. இது இல்லாமல் ஒரு நெயில் கட்டர், ஒரு ப்ளக்கர் அப்படின்னு சொல்லி 4க்கும் அதிகமான டூல்ஸை உள்ளடக்கிய ஒரு குட்டி டூல் பாக்ஸ். அடுத்ததாக 12 கலர் பெல்லட் வித் ஒரு ப்ரஷ், வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும். இது இல்லாமல் இந்த கூலி படத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா அனௌன்ஸ் பண்ணுறது, இது சூப்பராக இருக்குது. இதில் ரெக்கார்ட் பண்ணலாம், நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், திருப்பி ப்ளே பண்ண முடியுமா? இந்த இடியாப்போ அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குட்டி குழந்தைகள் விளையாடுறதுக்கான, இல்லை நம்ம ரெக்கார்ட் பண்ணி திருப்பி அந்த வாய்ஸை கேட்கறதுக்கான சூப்பரான ஒரு டூல் இது உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் 3-in-1 ஒரு இரேசர், ஒரு ஷார்ப்னர், அது கூடவே ஒரு டஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்ச் இரேசர் செட் ஒன்று. வேறு லெவல் வாட்ச் வித் ப்ரொஜெக்டர், 24 டைப் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஹை குவாலிட்டி ப்ரொஜெக்டர் வாட்ச் ஒன்று. அழகான ஒரு குட்டி பவுச், 2 பென்சில், ஒரு இரேசர், ஒரு ஷார்ப்னர் இருக்கக்கூடிய ஒரு மினி ஸ்டேஷனரி கிட், 10-in-1 பென், 10 ரீஃபில் ஒரே பேனாவில் இருக்கிற மாதிரி 10-in-1 அந்த ஒரு பேனா ஒன்று கிடைக்கும். குழந்தைகளுடைய இமேஜினேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய அறிவுத்திறன், அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இதெல்லாம் வளர்க்கறதுக்கான குட்டி உட்டால செய்யப்பட்ட ரோபோ. அடுத்ததா 4 டிசைன் ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறது, இந்த 4மே கிடைக்கும், ஒன்று கிடையாது 4மே கிடைக்கும். இது இல்லாமல் ஒரு டார்ச் பென், ஒரு மினி ஷூ ஷார்ப்னர், 2 ஒயிட் போர்ட் மார்க்கர், ஒரு ஹைலைட்டர், குட்டியாக இருக்கக்கூடிய அழகான கியூட் இரேசர், அன்லிமிட்டெட் பென்சில், அது கூடவே உள்ளக்கு இரேசர் இருக்குது. இந்த ஒரு பென்சில் இரேசர் கிடைக்கும். மெட்டல் கார் ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கான கேரி பேக் ஒன்று கிடைக்கும். இது ரீயூசபிள் தான். அடுத்ததாக வேறு லெவல் பக் கேம் கிடைக்கும். இந்த பக் கேமுக்கே ஒரு 300-400 ரூபா வெளியில் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் சேர்த்து தான் 999 ரூபா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது. அது இல்லாமல் நாளைக்கு சாஃப்ட் டாய்ஸ் கிலோ கணக்கில் கொடுக்க போகிறோம். அந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க.